எஸ், பசங்களுக்கும் நடக்குது இந்த சைபர் ஹராஸ்மெண்ட், சைபர் புல்லிங், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். பெண்களுக்கு நடக்கும் போது மட்டும் எல்லா இடத்துலயும் அந்த கண்டென்ட் வைரல் ஆகுது, எல்லாரும் பேசுறாங்க. பட் இதை பத்தி யாருமே பேசுறது இல்லை. ஜஸ்ட் நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன், இதை பத்தி பேசணும்னு தோணுச்சு, கண்டென்ட் மேக் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பாதிக்கப்படும் போது மீ டூ அப்படிங்கிற டேர்மை எங்கே பார்த்தாலும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது அந்த ஒரு டேர்மை கிரியேட் பண்ணி வைரல் ஆக்குனாங்க. எஸ், நானும் ஒத்துக்கிறேன், பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இந்த மீ டூ அப்படிங்கிறதையும் அக்செப்ட் பண்ணுறேன். பட் மென் டூ. இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ப்ராஸ்டியூஷன் பற்றி நம்ம பேசி ஆகணும். ஹிஸ்டரி ஆஃப் ப்ராஸ்டியூஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஜப்பானில் ஜெய்ஷா அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்றும் இல்லை, வர கெஸ்ட்டுக்கு பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி அவங்களுக்கு வர கெஸ்ட்டை ஜஸ்ட் ஒரு வெல்கம் பண்ணுற மாதிரியான விஷயம். ஸோ அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, அங்கேயும் செக்ஷுவல் இன்டிமேஷன் இருந்துச்சு, ஃபிசிக்கலாக ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு பல வருஷத்துக்கு முன்னாடியே. அது என்னவா இருந்தது அப்படின்னா, மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்டில் ஒரு ஃபீலிங்ஸால் வந்த செக்ஸ். அதுக்கப்புறம் சில கால பரிணாமத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ராஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு டிசைன் மாறிட்டே இருந்துச்சு. ஸோ இன்னும் சில இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வறுமைக்காக மாறப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நான் பெண்களை மட்டும் நான் குறி வச்சு சொல்லலை, பசங்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே இந்த தொழிலில் ஈடுபட்டு தான் இருந்திருக்காங்க. அப்பையும் சரி, அதுக்கப்புறமும் சரி, இப்பையும் சரி. ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனாக இது பில்ட் ஆகுது. லைக் அ கார்பரேட், ஒரு ஆர்கனைசேஷனாக ஒரு நிறுவனம் ஃபார்ம் ஆகுது. அவங்களோட வேலையை பசங்களை டார்கெட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து மணி வாங்குற விஷயமா இருக்கட்டும், அவங்கள பிளாக்மெயில் பண்ணி அவங்களுக்கு தேவையான சில விஷயத்துக்கு யூஸ் பண்ற விதமா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயமுமே நடக்குது. பசங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமாக பாதிக்கப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சைபர் ஸ்டாக்கிங் பற்றி பேசணும் அப்படின்னா, ஸ்டாக்கிங் அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. லைக் ஒரு பொண்ணு ரோட்டில் போகிறாங்க அப்படின்னா அந்த பையன் ஸ்டாக் பண்ணுறான், கண்டினியூஸாக டிஸ்டர்ப் பண்ணுறான், ஃபாலோ பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நிறைய இடத்துல பேசி நம்ம கேட்டிருப்போம். பசங்களுக்கும் இதே மாதிரியான விஷயங்கள் நடக்குது. எப்படி நடக்குது அப்படின்னா, த்ரூ த சோஷியல் மீடியாவிலேயே நடக்குது. சோஷியல் மீடியாவில் ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு பசங்களை டார்கெட் பண்ணி இவனை தான் நம்ம பிளாக்மெயில் பண்ண போகிறோம், இல்லை இவனை தான் நம்மளோட அடுத்த ப்ராஜெக்ட் அப்படின்னு டார்கெட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்ப கட்டத்தில் அது ரிலேஷன்ஷிப்பாவோ லவ்வாவோ, அதுக்கு என்ன வேணாலும் நீங்க டேர்ம் வச்சுக்கோங்க, அந்த மாதிரியான ஒரு சாட் கான்வர்சேஷன் ஆரம்பிக்குது. சாட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரியா மாறுது அப்படின்னா, அது பிளாக்மெயிலா கன்வெர்ட் ஆகுது. ஸோ கொஞ்சம் காலகட்டம் வரைக்கும் அது அமௌண்ட் கேட்குற மாதிரி இருக்கும். அந்த பையன் கிட்ட அமௌண்ட் இல்லை, அவன் கொடுக்க மறுக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது எப்படி மாறுது அப்படின்னா, அந்த பொண்ணு அந்த பையனை டார்கெட் பண்ணி ஹராஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேசிக்கிட்ட சாட்ஸ் வச்சு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை வச்சு இதை நான் வெளியில் பப்ளிஷ் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது இன்னும் நடந்துட்டு இருக்கு. ஸோ சைபர் ஸ்டாக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூஸ்வலாக மாறிடுச்சு இன்னைக்கு. அஃப்கோர்ஸ் ஸ்பேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கே பர்சனலாக நிறைய மெசேஜஸ் வரும். எனக்கு நடந்திருக்குன்னு இன்ஸ்டாகிராமில் எக்கச்சக்கமான மெசேஜ். லைக் என்ன மாதிரினா, எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆஃப்டர் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒரு பையன் பொண்ணு பிரிகிறாங்க, அந்த பையன் தான் வேணாம் வீட்டில் அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொல்கிறான். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மல்டிபிள் ஃபேக் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணி அந்த பையனை பிளாக்மெயில் பண்ணுறது. ஏன்னா ஒரிஜினல் அக்கௌண்ட் வந்துட்டு பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் மல்டிபிளாக வேறு அக்கௌண்ட்டில் இருந்து பேசுறது, ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஐடியில் இருந்து கமெண்ட் பண்ணுறது, பேசுறது, கண்டினியூஸாக லிங்க்ஸ் அனுப்பிச்சு அவங்களுக்கு பிளாக்மெயில் பண்ணுறது, அவங்க சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறது. இது பசங்களுக்கு நடக்குது, எக்கச்சக்கமாக நடக்குது. வெளியே வரலை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இங்கே நிதர்சனமான உண்மை. எனக்கு எக்கச்சக்கமான இன்ஸ்டாகிராமில் கண்டினியூஸான மெசேஜ், ஆஃப்டர் பிரேக்கப்க்கு அப்புறம் என்ன இந்த மாதிரி ஒரு பொண்ணு பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான மெசேஜ் எனக்கு கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கு டில் நவ். ஆக்சுவலி இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்துக்கு வந்திருக்கும். அன்னைக்கான ப்ராஸ்டியூஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்னைக்கு மாடர்ன் ப்ராஸ்டியூஷனாக அது வளர்ந்துருக்கு. அது நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணது தான். இந்த மாடர்ன் ப்ராஸ்டியூஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அஃபிஷியலாக லைக் அ கார்பரேட் ஒரு ஆர்கனைசேஷனை பில்ட் பண்ணுறாங்க. அந்த ஆர்கனைசேஷனில் வேலையே என்ன அப்படின்னா, பசங்களை டார்கெட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து பணம் பறிக்கிறது தான் அவங்களோட ஒரு முக்கியமான வேலை. அதில் சில பெண்களை பிரெயின் வாஷ் பண்ணி, பாலியல் தொழில் பண்ணுற அந்த பெண்களை பிரெயின் வாஷ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரியான பசங்களை டார்கெட் பண்ணி மெசேஜ் பண்ண சொல்றது. இன்னும் மேஜரா இது எங்க பாதிக்குது அப்படின்னா, நியூட் வீடியோ கால். அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு பையனுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணோம்னா ஆப்போசிட்ல இருக்கிறது ஒரு பொண்ணு நியூடா உட்காந்துருக்காங்க. அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அந்த பையனை பிளாக்மெயில் பண்ணி பணம் கேட்டு மிரட்டுறாங்க. இதனால எக்கச்சக்கமான பணம் பறிப்போகுது அப்படிங்கிறத தாண்டி உயிர்களும் பறிப்போகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிற மாதிரியான ஆப்ல இருந்து பம்பிள் பி நிறைய ஆப்ஸ் இருக்கு. அந்த ஆப்ல என்ன பண்றாங்கன்னா,
வெல்த்தியான பசங்களை டார்கெட் பண்ணுறாங்க. பணம் அதிகமாக இருக்கிற பசங்களை டார்கெட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. சாட் கான்வோ ஆகுது, அந்த கான்வோக்கு அப்புறம் நேரில் வர வைக்கிறாங்க, அங்கே ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகுது. அவங்க சேர்ந்து ஃபிசிக்கலாக இன்டிமேட்டில் இருப்பாங்கல்ல, அந்த பிக்சர்ஸ் வந்துட்டு 2 பேருமே எடுத்திருப்பாங்க. அதை ஷேர் பண்ணி இதை நான் வச்சு உன்னை மிரட்டுவேன், பிளாக்மெயில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. இது இன்னமும் நடந்துட்டு இருக்கு பசங்களுக்கு. இந்த விஷயமும் வெளியே வரதில்லை. நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பெண்களுக்கு அதிகமாக இது நடந்துட்டு இருக்கு. அதோட பெர்சன்டேஜ் வேணா கம்மியாக இருக்கலாம், பசங்களுக்கும் ஆனால் நடந்துட்டு தான் இருக்கு. அவங்க பெருசாக வெளியே ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. பெண்கள் அங்கங்கே சில பேர்கிட்டையாவது அந்த விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க. பட் பசங்களை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டியாக அதை அவங்களே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுறாங்க. இல்லை பணத்தை கண்டினியூஸாக ஸ்டில் இன்ன வரைக்கும் பிளாக்மெயில் பண்ணும்போதெல்லாம் கேட்க ஸ்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இதை பற்றி பெருசாக யாருமே பேசல. பெண்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா கொதிச்சு எழுறோம். ஸோ அதை பற்றின ஆர்டிகிள்ஸ் எங்கே பார்த்தாலும் வருது. பட் பசங்களுக்கும் இதே மாதிரியான இன்சிடென்ட் நடந்துட்டு தானே இருக்குது. பட் அதை பற்றி ஏன் யாருமே பேசுறது இல்லை? நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஒத்துக்கிறேன், பெண்களுக்கு அளவுக்கு அதிகமாக நடக்குது. கொடுமைகளாக இருக்கட்டும், பாதிப்புகளாக இருக்கட்டும், அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. கம்மிங் பேக் டு அந்த ரேஷியோ பர்சன்டேஜ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, பட் பசங்களுக்கும் நடந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் வீடியோ. இதுக்கான பாதுகாப்பு என்ன? ஏன்னா ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லியாச்சு, டெஃபினட்டா ப்ரிவென்ஷன் வேணும் இல்லையா? ஆக்சுவலி வந்து சோஷியல் மீடியாவில் மெஜாரிட்டியா நடக்கக்கூடிய அந்த நியூட் கால் நடக்குது இல்லையா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு ப்ராடக்டோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஃபோனை கேமரா இருக்கு அப்படின்னா அதை ஹைட் பண்ணி வைக்கும். ஸோ உங்களுக்கு எப்போ வேணுமோ அந்த டைம்ல மட்டும் அந்த கேமராவோட இதை அன்ஹைட் பண்ணிட்டு நீங்க வீடியோ கால் அட்டென்ட் பண்ணலாம். ஏன்னா டக்குன்னு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது அப்படின்னா அவங்க எப்படி வேணாலும் ஆப்போசிட்ல இருக்கலாம். அந்த மாதிரி நடக்காம இருக்கணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. வழக்கமாக சொல்றது தான், அன்னோன் லிங்க்ஸ், அன்னோன் மெசேஜ், இது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஃபிஷிங் மாதிரியான நிறைய லிங்க்ஸ் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு, அந்த மாதிரியான லிங்க் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. யாராவது ஒரு ஆள் உங்ககிட்ட 18+ இன்ஸ்டன்டா கேட்குறாங்க அப்படின்னா அது புரிஞ்சுக்கோங்க, அது ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, அது உங்களை பிளாக்மெயில் பண்றதுக்கான ஒரு ட்ராப் தான் அப்படிங்கிறத நீங்க அங்கேயே டிசைட் பண்ணிருங்க. இதெல்லாம் தாண்டி என்ன அப்படின்னா, இதுக்கான சட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, செக்ஷன் 354A படி நீங்க உங்களோட கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஸோ லாயர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னென்ன செக்ஷன் இருக்கு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு ஸ்கேம் இது நடந்திருக்கு, அது பையனோ பொண்ணோ எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா ஜஸ்ட் எங்களோட சோஷியல் மீடியாவில் வைரமுத்து ஓசிநெட் அப்படிங்கிற சோஷியல் மீடியாவில் உங்களோட குவரிஸை நீங்கள் அதில் கொடுங்க. என்னோட சைட்லேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தவங்களோட அனுமதி இல்லாமல் அது விர்ச்சுவலாவோ ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பாவோ எதுவானா இருக்கட்டும், சின்னதாக ஒரு துன்புறுத்துற மாதிரி ஒரு மெசேஜாக இருந்தால் கூட அது தப்பு தான். அது பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, ஈவன் அவங்க ப்ராஸ்டியூஷன்லேயே இருந்தாலும் சரி, நோனா நோ தான். ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப்.